தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கோவிலில் இருக்கக்கூடிய மருத்துவ மையத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த திருக்கோயில் மருத்துவ மையத்தில் வேலை கிடைப்பதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்காளம்மன் திருக்கோவில். அது எங்கே இருக்குது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை செக் பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,000, அதாவது 58,000 கிடையாது, ஒரு 32,000 கிட்ட ஒரு சேலரி இருக்குது. அப்புறம் 58,000 கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/11/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் புரியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லிங்க்லாம் தேவைப்படுது, இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக உங்களுக்கு எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனோ நோட்டிஃபிகேஷனோ ரெண்டுமே ஒன்று தான். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். நம்ம சேனல் அதற்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, எந்த கோவில் நிர்வாகத்திலேருந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோயிலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மருத்துவ மையத்தில் வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மொத்தமாக 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உதவி செவிலியர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தலா 2 பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்ச வயது என்னன்றதை மென்ஷன் பண்ணல. ஏன்னா மருத்துவ பணி அப்படின்ற போது உங்களுக்கு 18 வயதுக்குள்ளலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. வயது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயதுக்குள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த 3 ஜாப் போஸ்ட்டுக்குமே. ஸோ இந்த உதவி செவிலியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட் சர்டிஃபிகேட்லும் சேர்த்து இல்லாமல் ப்ளஸ் டிப்ளமோவில் நீங்கள் நர்சிங் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அதுவும் சேர்த்து ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வந்து வச்சிருக்கணும். அதாவது உங்களோட 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் ஒர்க் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மருத்துவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து மெடிசனில் முடிச்சுங்க, அது எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரு தான். நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக இப்போல்லாம் யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செட் ஆகுமான்னு சொல்லி தெரியல. மற்றபடி இந்த உதவி செவிலியரும் நர்சிங் அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உதவி செவிலியருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,500 ஆரம்பித்து 58,600 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,000 ஆரம்பித்து 36,800 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜாப்போட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஜாப் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இதில் உங்களோட பேரை வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை மென்ஷன் பண்ணலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பாவோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். இது பெண்களுக்கு மட்டும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய முகவரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே சேம் அட்ரஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலேயும் சேம் அட்ரஸே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த தேதி, எந்த மாதம், எந்த வருடம் பிறந்தீங்க மற்றும் உங்களோட வயது என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது அது கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை கூட சேர்த்து அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்றத எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் சேர்த்து வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதோட நகலும் நீங்கள் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நன்னடை சான்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நன்னடை சான்று பதிவுப்பட்ட அதிகாரிடம் வந்து வாங்கி அதோட நேமும் நீங்கள் எந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படின்றத வாங்கி அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதர தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அது மூலம் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னோட சுய விருப்பத்தோடு தான் எழுதியிருக்கேன், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்த நாளில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட இடத்தை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்ம போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலமாக நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களை நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் இந்த 13வது பேராவில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில், மேல்மலையனூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் 604204 சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நிபந்தனைக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா மட்டும் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொற்று நோய் இல்லைனா பார்த்தீங்கன்னா உடல் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இல்லைனா வந்து நீதிமன்றத்தில் தண்டனை இருக்கவங்க, இல்லைனா வந்து பட்ட கடனை அதாவது கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பணி நீக்கம், அதாவது இதில் ஜாப்ல இருந்து பணி நீக்கம் செஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசால் சான்றிதழ் பெற்ற அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்கள்ட்ட அப்ளை பண்ணி அதை வாங்கி அதுவும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் 24/11/2020 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா பதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. நெக்ஸ்ட் விண்ணப்பம் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை வந்து அதில் விண்ணப்பத்தோட, அதாவது என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை விண்ணப்பத்தோட உங்களோட கவர் இருக்கும் தெரியுமா, அந்த கவரில் மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சட்ட விதிகள் இருக்கு இல்லையா, அதை உட்பட்டு தான் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள், தமிழில் தான் இருக்கும். நான் சொல்ல தவறிய விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்கும் ஒரே லிங்க் தான். நோட்டிஃபிகேஷன் கீழே போனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கும், அப்ளிகேஷன் மேலே போனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.